Hi cuties, welcome back to my channel. This is Intuitive Energy Psychic Tarot Card Reader. I am Jay. Today topic New Moon Energy Check. Paklama. Think about this person. Say this person name 3 times. Imagine them. Imagine their face. See this. This person wants to talk to you. This person could be water sign. You could be fire sign, Aries, Leo, Sagittarius, Pisces, Cancer, Scorpio. உங்கள் தாட்ஸ் வரப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. ஏன் அவங்க செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறாங்கன்னா உங்கள் எமோஷன்ஸ், உங்கள் தாட்ஸ், உங்கள் ஃபீலிங்ஸ் வரப்போ அவங்க உங்களை ரீச் அவுட் பண்ணிவிடுவாங்க. உங்ககிட்ட வந்து பேசிடுவாங்க. அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறது. தட்ஸ் வை அவங்க வந்து செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறாங்க. உங்கள் தாட்ஸ் வரப்போ அப்படி பண்ணிக்கிறப்போ அவங்க அந்த எமோஷன்ஸ்லேருந்து கொஞ்சம் ரிலீஸ் ஆகுறாங்க. லாஸ்ட் 1 வீக், லாஸ்ட் 1 மந்த் நீங்கள் வந்து ரொம்ப லோ ஆகியிருப்பீங்க. உங்கள் எனர்ஜி ரொம்ப லோ ஆகியிருக்கும். செல்ஃப் டவுட் உங்களுக்கு வந்திருக்கும். ஸ்ட்ரெஸ் ஆகியிருப்பீங்க. இவங்களுக்காக வெயிட் பண்ணலாமா வேண்டாமா, இல்லை நம்ம ரீச் அவுட் பண்ணலாமா இல்லை ஸ்டே பண்ணலாமான்னு உங்களுக்கு சில டவுட் வந்திருக்கும். இந்த பர்சன் வருவாங்களா இல்லையான்னு சில டவுட் வந்திருக்கும். நீங்கள் வந்து ரொம்ப கன்ஃபியூஷன் ஆகிருப்பீங்க. உங்கள் மைண்ட் செட் ஸ்டேபிளாக இல்லை. ஃபார் எக்ஸாம்பிள், டுடே நீங்கள் வெயிட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. டுமாரோ நோ, வெயிட் பண்ண வேண்டாம், மூவ் ஆன் பண்ணிடலான்னு உங்களுக்கு ஃபீல் ஆட்டோமேட்டிக்காக வருது. கன்ஃபியூஷனாக இருக்கீங்க. நீங்கள் கன்ஃபியூஷனாக இருக்கப்போ நிறைய விஷயங்கள் உங்களால் பண்ண முடியாமல் போகுது. ஃபோக்கஸ் இல்லை. சடனாக உங்கள் லவ்ட் ஒன்னோட மெமரிஸ் வந்து உங்களுக்கு ஹெவியாக இருந்திருக்கும். மெமரிஸ், உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா மிக்ஸ்டு ஃபீலிங்ஸ், சைலன்ஸ், டிஸ்ட்ராக்ஷன், லவ் ஆடப் ஆயிருக்கு. தேர் ஆர் மிஸ்ஸிங் யோர் வாய்ஸ். உங்ககிட்ட பேசணுன்னு அவங்களுக்கு விஷஸ் இருக்குது, பட் டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. See this, உங்ககிட்ட சாரி கேட்கணும்னு நினைக்கிறாங்க. அப்பாலஜைஸ். நியூ மூன் எனர்ஜி செக்கில் உங்கள் லவ்ட் ஒன் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா எமோஷன்ஸ் ரைஸ் ஆகுது, பட் டிஸ்ட்ராக்ஷன்ஸ் பண்ணுறாங்க. செல்ஃப் டிஸ்ட்ராக்ஷன் பண்ணிக்கிறாங்க. ஃபியர், ஈகோ, ஹெசிடேஷன். திஸ் பர்சன் ஏஜ் குட் பி 32, 39, 26 and 28. See this, they are stuck on you. For example, இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு உங்களை விட்டு வாக் அவே பண்ண முடியல. உங்களோட தாட்ஸ் வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. பட் உங்கள் தாட்ஸ் வரப்போ எமோஷ்னலி லோ ஆகுறாங்க. உங்களை மிஸ் பண்ணுறாங்க. லைக் உங்ககிட்ட இவங்க ஸ்ட்ரக் ஆகிட்டாங்க. எமோஷ்னலி வீக்கான பர்சன் இவங்க. பட் அவுட் சைட் அவங்க ப்ரொஜெக்ட் பண்ணுறது எமோஷ்னலி ஸ்ட்ராங்கான ஒரு பர்சன் மாதிரி. ட்ரூத் வந்து எமோஷ்னலி வீக். இப்போது அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு நினைக்கிறாங்க, பட் ஸ்ட்ராங்காக இருக்க முடியல. இந்த கனெக்ஷனை அவங்க வேல்யூ பண்ணுறாங்க. தேர் ஆர் வேரிங் மாஸ்க். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க ட்ரூ ஃபீலிங்ஸ் இப்போது உங்ககிட்ட ஷோ ஆஃப் பண்ணுறாங்களே, அது இல்லை. இந்த ரிலேஷன்ஷிப் விட்டு மூவ் ஆன் பண்ண முடியாது. அண்ட் உங்களை மறக்கிறது இவங்களுக்கு கஷ்டம். அன்கண்டிஷ்னல் லவ், பட்டர்ஃப்ளை எஃபெக்ட். உங்களை பற்றி திங்க் பண்ணுறப்போ உங்கள் லவ்ட் ஒன்னோட வீக்னஸ் நீங்கள் தான். இப்போ அவங்க ஸ்ட்ராங்காக இருக்கணும்னு ஆக்ட் பண்ணுறாங்க. ஜஸ்ட் ஆக்டிங். See this, you definitely going to meet this person. Meet up. April born, November, May, August. இவங்க உங்கள் கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. They are longing. This person wants to spend a time with you. Quality time. Childhood love,
ஸ்கூல் டேஸ், காலேஜ், பீச் டேட், விஷுவலி கில்லிங். ஃபார் எக்ஸாம்பிள், அவங்க உங்கள் பிக்சர்ஸ் பார்க்குறாங்க ஆர் உங்களோட ஓல்டு சேட்ஸ் பார்க்குறாங்க. ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை சொல்கிறேன். எமோஷன்ஸ் அவங்களுக்கு கொஞ்சம் கம்மியாகுது. உங்கள் ப்ரெசன்ஸ் ஃபீல் பண்ணுறாங்க. உங்கள் லவ்டு ஒன் இப்போ ஆப்பர்ச்சுனிட்டி வந்து சர்ச் பண்ணிகிட்ருக்காங்க. உங்ககிட்ட பேசுகிறதுக்கு அட்லீஸ்ட் ஒரு சான்ஸ் கிடைக்காதா? சர்ச் பண்ணுறாங்க, பட் ஃபுல் ஃப்ளெட்ஜாக அவங்க சர்ச் பண்ணல. உங்கள் ட்ரஸ்ட் ப்ரோக்கன் பண்ணியிருக்காங்க. தே ஷேட்டர்ட் யுவர் ட்ரஸ்ட். மூன் லவ்வர். கைஸ், ஐ எம் அப்சஸ்டு வித் மூன். நீங்கள் யாரெல்லாம் மூன் லவ்வர்னு கமெண்ட்டில் டைப் பண்ணுங்கள். உங்கள் லவ்டு ஒனோட எமோஷன்ஸ் எப்படி இருக்குன்னா, க்ரையிங் ஆல் தி டைம். ஃபார் எக்ஸாம்பிள், எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியல ஃபீலிங்ஸை, டிஸ்ட்ராக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு இருக்க இப்போது ஒரே கன்சோல், செல்ஃப் கன்சோல், க்ரையிங். ஆல்ரெடி நான் சொல்லியிருந்தேன்ல, உங்கள் ஃபோட்டோஸ் பார்க்குறப்போ அவங்களுக்கு எமோஷன்ஸ் கொஞ்சம் கம்மியாகுது. அந்த மாதிரி அவங்க க்ரை பண்ணுறப்போ அவங்களுக்கு எமோஷன்ஸ் கம்மியாகுது. டே பை டே உங்கள் மேலே இருக்க லவ் அவங்களுக்கு இன்க்ரீஸ் ஆகுது, ரெடியூஸ் ஆகலை. வெரி ஃபன்னி பர்சன். லெட்டர் AKEHITS. இந்த கனெக்ஷனில் நிறைய மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் பார்க்க முடியுது. See death, new beginnings. Sun rising. உங்கள் ரிலேஷன்ஷிப்பில் டார்க் மோடாக இருந்த ரிலேஷன்ஷிப் ஒரு லைட் உங்கள் கனெக்ஷனில் வரப்போகுது. சாக்லேட் லவ்வர். ஐம் கெட்டிங் த வேர்ட் சாக்லேட். ஸ்வீட், டெசர்ட். எல்லோ கலர் இம்பார்ட்டன்ட் ஃபார் யூ. 333 ஏஞ்சல் நம்பர் நீங்கள் கண்டினியூஸாக பார்த்துட்ருக்கீங்க. நீங்கள் 333 ஏஞ்சல் நம்பர் கண்டினியூஸாக நோட் பண்ணுற பர்சனாக இருக்கலாம். See this. ஆக்ஷன்ஸ் எடுக்கலாமா இல்லை வேண்டாமா? ஷுட் ஆர் ஷுட் ஐ நாட்? அவங்க எனர்ஜிஸ், அவங்க ஆக்ஷன்ஸ் எடுக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்குது. உங்கள் லவ்டு ஒனுக்கு மூட் ஸ்விங்ஸ் அதிகமாகிட்டே இருக்குது. ஆன்சைட்டி, டென்ஷன் அண்ட் தென் சடன் க்ரையிங். டெஃபினெட்லி அவங்களுக்கு லவ் இருக்குது, ஆக்ஷன்ஸ் எடுக்கணும்னு விஷ் இருக்குது. திஸ் இஸ் யுவர் ஃபர்ஸ்ட் லவ். டுடே ஐ ஃபீல் அன்பிளாக். அவங்க அன்பிளாக் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது. ஐ டோன்ட் நோ, சடன்லி எனக்கு இது ஃபீல் ஆகுது. அன்பிளாக். ஸ்மால் கெஸ்டர்லேருந்து அவங்க ஸ்டார்ட் பண்ணலாம். இன்டைரக்ட் அப்ரோச், ஸ்டேட்டஸ், ஸ்டோரி வியூ. கைஸ், ஜஸ்ட் கூல் டவுன். நீங்கள் ரொம்ப ஓவர் திங்க் பண்ணிகிட்ருக்கீங்க, ஸ்ட்ரெஸ் ஆகிட்டுருக்கீங்க டே பை டே. கூல் டவுன். பெட்டர் டேஸ் ஆர் கம்மிங். நீங்கள் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்கல்ல, பெட்டர் டேஸ் எப்போ வரும், குட் டேஸ் எப்போ வரும், குட் நியூஸ் கம்மிங். ஹாப்பியாக இருங்க. ஐ ஹோப் நீங்கள் எல்லோரும் ஹாப்பியாக இருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன். திஸ் பர்சன் younger than you, number 12. Birth date 12/22, 7, 19, 14, 17. You guys are facing blockages. Lost December, May, June, something happened. The relationship struggle face பண்ணியிருப்பீங்க. நோ கான்டாக்ட், பிரேக்கப், ஃபெயிலியர்ஸ். நீங்கள் அவங்கக்கிட்ட என்ன கொஷின்ஸ் கேட்டிருந்தாலும் மேபி நோ அந்த மாதிரி ஆன்சர் பண்ணியிருப்பாங்க. உங்களை கன்ஃபியூஸ் பண்ணியிருப்பாங்க. ரைட் நோ மிக்ஸ்டு சிக்னல்ஸ் நிறைய தராங்க உங்களுக்கு. தே வாண்ட் டு ப்ரொப்போஸ் யூ அகெயின் உங்கள் கூட கனெக்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் யூனிவர்ஸ் கிட்ட சரண்டர் ஆகிட்டீங்க. இந்த ரிலேஷன்ஷிப்பை ஸ்க்ராட்ச்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. நீங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணப்போ அவங்க கமிட்மெண்ட்ஸ் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ அவங்க உங்ககிட்ட இருந்து கமிட்மெண்ட்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு கில்ட்டாக இருக்குது. உங்களை அவங்க ஹர்ட் பண்ணியிருக்காங்கள, அகெயின் உங்ககிட்ட பேசுகிறதுக்கு கில்ட் இருக்குது. அவங்க கான்ஃபிடெண்ட்டாக இருக்காங்க, பட் சம்டைம்ஸ் அந்த கான்ஃபிடென்ஸ் ஷேக் ஆகுது. சம்டைம்ஸ் கான்ஃபிடெண்ட்டாக இருக்க முடியல. சர்ப்ரைசஸ். ஐம் கெட்டிங் த வேர்ட் சர்ப்ரைசஸ். நீங்கள் ஏதோ சர்ப்ரைசஸ் அவங்களுக்கு பிளான் பண்ணுறீங்க உங்கள் சைட்லேருந்து. டேட்டூஸ்,
கர்லி ஹேர், மாஸ்குலின். இந்த ரிலேஷன்ஷிப்காக யூனிவர்ஸ், ஏஞ்சல்ஸ் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாங்க. திஸ் பர்சன் worried about you. லைக் ஏன் இந்த வரி அவங்களுக்கு வருதுன்னா, உங்களை லூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிறாங்க. கரெக்டான டைமில் அப்ரோச் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. அப்ரோச் பண்ணாமல் விட்டால் நீங்கள் வாக்காகவே பண்ணிடுவீங்கன்னு அவங்களுக்கு ஃபியர் அதிகமாக இருக்குது. தே லைக் யூ ஸோ மச், தே லவ் யூ ஸோ மச். உங்கள் எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னு வெயிட் அண்ட் சி, வெயிட் பண்ணி பார்க்கலாம். அந்த மாதிரி இருக்குது. உங்களை விட்டு மூவ் ஆனும் பண்ண முடியல, உங்கள் கூட பேசாமல் இருக்க முடியல, உங்களை பார்க்காம இருக்க முடியல. என்ன பண்ணுறதுன்னு அவங்களுக்கு தெரியல. தேர் ஆல் க்ரையிங். சம்டைம்ஸ் அவங்க எனர்ஜிஸ் எப்படி இருக்குன்னா, உங்களை ரீச் அவுட் பண்ணோன்னு இருக்குது. ஆஃப்டர் தட் 1 செகண்டில் அவங்க மைண்ட் செட் சேஞ்ச் ஆகுது. டிஸ்ட்ராக்ட் பண்ணிக்கிறாங்க. அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட உங்களை பற்றி ஷேர் பண்ணுறாங்க. ஐடியாஸ் கேட்குறாங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட. உங்கள் கூட இருந்த டைம் அவங்க எப்படி கன்சிடர் பண்ணுறாங்கன்னா, ப்ரீஷியஸாக கன்சிடர் பண்ணுறாங்க. பியூட்டிஃபுல் பியூட்டிஃபுல் டேஸ். See this. They can't live without you. Friends involvement, third party involvement, short girl, tall boy. நீங்கள் உங்கள் லவ்ட் ஒன்காக ப்ரே பண்ணிகிட்ருக்கீங்கல்ல, ஐம் ரைட். அவங்களும் உங்களுக்காக ப்ரே பண்ணிகிட்ருக்காங்க சீக்கிரமாக ரீகன்சிலேஷன் ஆகணும்னு. பிளாக் லவ்வர், புல்லட், ஸ்பெட்ஸ். ஓகே காய்ஸ், இப்போ நம்ம பார்த்தது ஒரு ஜென்ரல் ப்ரெடிக்ஷன். உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகிறத மட்டும் நீங்கள் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ரெஸ்னேட் ஆகலைன்னா லிவ் இட் ரெஸ்ட், ஸ்கிப் பண்ணிடுங்க பெட்டர். டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது. எனி கைண்ட் ஆஃப் பர்சனல் ரீடிங் நீங்கள் எனக்கு மெசேஜ் பண்ணலாம். டூ லைக் மை வீடியோஸ், டூ சப்ஸ்கிரைப் மை சேனல். டேக் கேர், பாய்.